ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஒன்னு பேசிக்கிட்டுமா? சொல்லு. அதாவது எதுவுமே நீங்க தரலன்னு சொல்றாங்கல்ல, மிஷினுக்கு வந்து காசு தரலன்னு. எனக்கு நீங்க சோலோக்கு ஒரு 10,000 போட்டு விட்டீங்களா? அது நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அத நீ முடிக்கலையா? என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா? அதான் முடிக்கல, உங்களை ஏமாத்திட்டு. அதான் ஒரு 10,000 ஏமாத்திட்டேன்னு வேற நீ சந்தோஷமா வந்து என்கிட்டயே சொல்ற பாத்தியா? அந்த அளவுக்கு நான் இழிச்சவனா இருக்கிறேன் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து. அதான் நான் மட்டும்தான்டா, அதாவது நான் கொடுத்த காசு மட்டும்தான்டா, யாருக்குமே கணக்கு வராது. நான் கொடுத்தனா யாருக்கு கணக்கு வராது. நான் கொடுத்தனா அது சும்மா கடவுள் கொடுத்த மாதிரி உண்மையாலுமே. அதே மாதிரி சேனுக்கு வந்து அவன் வந்து உங்களை பத்தி தப்பா பேசிட்டான்னு சொல்லி அவன் கொஞ்ச நாள் வெளியே இருந்து மறுபடியும் உள்ள வந்து அவனோட மானிட்டர் போயிட்டு அவனுக்கு வந்து நைட்டா ஒரு 10,000 போட்டு விட்டீங்களா? அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா ஐஜல்? சரி, அது எல்லாத்துக்கும் யாருக்கே கொடுக்கல, எல்லாத்துக்கும் தான் கொடுத்தேன். யாருக்கு கொடுக்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல பேசுறாங்களே, யாருக்கும் எதுவுமே தரல, 1000 ரூபாய் கொடுக்கல, அது கொடுக்கல, இது. அப்ப 10,000 போட்டு விட்டீங்களே, சேனுக்கு 10,000 இருந்தா மானிட்டர் வாங்கி சந்தோஷமா லைவ் போடு. அது எதுக்குடா மூஞ்சி எப்படி வச்சுட்டு லைவ் போடாம இருக்கேன்னு பேசுனீங்களே. அப்ப அந்த தியாகம் எல்லாம் மறைஞ்சிருச்சா? அப்போ வாரு ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்கல்ல, என்னோட பங்கு இருக்கு, நான் பேசியாவேன் ஐஜல். என்னோட பங்கு இருக்கு, நான் பேசியாவேன். இருங்க ஐஜல், ஒரு நிமிஷம். பண்ண முடியுமாடா முதல்ல? என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரே நிமிஷம். ஒருத்தன் கால்ல இருந்து லைவ் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நைட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு வார ஏற்பாடு பண்ணி அதுக்கு பிரைஸே அப்ப யாரு ஸ்பான்சர் பண்ணா? யாரோட காசு? உங்களோட காசு. நீங்க 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிச்சேன்னு சொல்லி 4 லட்சம் ரூபாய் ஏன் காசு, நான் உழைச்ச காசு தரேன், இதுக்கு நம்ம ஒரு பெஸ்டா அது நல்ல டிசர்வான பர்சனுக்கு போய் சேரணும்னு சொல்லி எல்லாமே பண்ணி நைட்டு பகல உட்காந்து நான் கத்தி இருக்கிறேன். நாம பேசிருக்கிறோம் உண்மையாலுமே. நான் கத்தி இருக்கிறேன் சொல்றீங்க. வச்சிருக்கீங்களா? பண்ண முடியாத வார என்னன்னா பண்றது? ஸ்கிரிப்ட்னு சொன்னா எவனா தான் பார்க்க மாட்டேன். வார ஸ்கிரிப்ட்னு சொன்னா வார ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கு முதல்ல எனக்கு ப்ரூஃப் எடுத்து வந்து காமிங்க. இது வந்து ப்ரூஃப். இங்க பாருங்க, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. மதன் ப்ரோ வந்து இவனை ஹேக் குத்தி போய் அடிக்க சொன்னாங்கன்னு ஒருத்தவனா அது பேசுவானா? ஏய், வார் ஸ்கிரிப்ட் பண்ணாடா. வார்ல உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒருத்தரோட சேனலோட ரெவன்யூ வார் நடக்கும் போது உங்களோட ரெவன்யூ லிஸ்ட போடுவீங்களா நீங்க? எப்படா பேசுவீங்க வார் ஸ்கிரிப்ட்னு? யாருமே எதுவுமே கிடைக்கலையா? யாருமே எதுவுமே கிடைக்கல, எப்படி பேசுவீங்க நீங்க வார் ஸ்கிரிப்ட்னு? எனக்கு முதல்ல 500 லைக் பண்ணாதான் நீ பேசணும்னு சொன்னதை விட உனக்கு சொன்னாரா? சத்தியமா சொல்றேன், உனக்கு சொன்னாரு. 500 லைக் பண்ணிட்டோம். என்ன முதல்ல வார்ல இருந்து என்ன கமெண்ட்ரியில வந்து பேன் பண்ணதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? நான் ப்ரூஃப் காமிக்கிட்டா? ஏய் கோக்கி, வாய் மூடு. அவனை நீ டாமினேட் பண்ணி பேசுற. நீ வாய் மூடு. கொஞ்ச நாள் நீ வார் வராத, கமெண்ட்ரி வராத. எல்லாரும் வளரட்டும், ஷேரன் வளரட்டும், யார் அவன் ஏமன் வளரட்டும், நரேன் வளரட்டும். என்ன ஒதுக்கி வச்சீங்க. என்ன வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன வார்ல இருந்து கமெண்ட்ரி வந்து வெளியே அனுப்புறதுக்கு ரீசனே நீங்க தான். எல்லாரும் வளரட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அவன் கேம் பிளே காமிச்சு வளர்ந்து பார்த்துட்டான். இப்ப அவன் கமெண்ட்ரி பண்றான், நல்லபடியா பண்ணட்டும்னு சொன்னீங்க. அன்னைக்கு அந்த மனசு எங்க போச்சு? அந்த பேச்சுல எங்க போச்சு? எதுவுமே பண்ணல. எப்படி சொல்ற? உனக்கு காசு வரலையா அதை பத்தி மட்டும் பேசு. அது கூட நல்லதுதான் நினைச்சாரு. டிடிக்கு அவ்வளவு பண்ணாங்க. ஒரு அன்னைக்கு கூட நாங்க இத பத்தி பேசுறோம். அப்போ ஒரு வார் கமெண்ட்ரி பண்ணி அது ஆஃப்லைன்ல ஒரு மீட்டிங் பேசும்போது சொல்றாரு ஐஜில், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மரியாதையா நம்ம பசங்களுக்கு பண்ற பெரிய இது நடத்தணும். எவ்வளவு பேசியிருந்தீங்க. எப்படி நன்றி இல்லாம போகுது? எப்படி நன்றி இல்லாம போகுது? ஏன் நன்றி இல்லாம போகுது? ஆஃப்லைன்ல ஈவென்ட் வைப்போம், எல்லாரையும் கூப்பிடுவோம், எல்லாருக்கும் ஒரு பெரிய பரிவட்டம் கட்டி ஒரு எல்லாமே பண்ணி நம்ம தான் நம்ம பண்றது எல்லாத்தையும் எல்லாரும் வியூஸ் எடுக்கணும். அத பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு உண்மையாலுமே வந்து பிளேயர்ஸ் வந்து உண்மையாலுமே பண்ணது கௌரவப்படுத்தணும். ஏன்டா அப்படி பேசுறீங்க? ஒரு மனசாட்சி இருக்க வேணாம்? மனசாட்சி இருக்க வேணாம்? சொல்லு, ஒரு மனசாட்சி இருக்க வேணாம்? உனக்கு எதுவுமே பண்ணலையா? சரி, ஃபீவர்ல உள்ளம்போது உனக்கு வந்து 25 கில் கொடுத்து மிஷின் கொடுத்தாரு, நீ பேசுன. ஏன் இவரு ஃபீவர்ல உள்ளம்போது உனக்கு 1000 ரூபாய் தரணும், மிஷின் கொடுக்கணும்? ஆமா சொல்லு. அவன் நான் காய்ச்சல் உனக்கு காசு தரணும், அது கரெக்ட் தான். பரவாயில்லை, குமார் இவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்கானே. அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, உனக்கு ஏன் காசு தரணும்? கொஞ்சமா யோசிச்சியா? உனக்கு ஏன் காசு தரணும்? நீ ஒரு வாட்சிங்ல இருக்க. ஐயல், உங்களுக்கு ஒரு ஞாபகம் நான் படுத்துறேன். இதே எனக்கு நடந்திருக்கு. டேவிட்டோட மிஷினுக்கு நைட்டு பகல நான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க 3 மணிக்கு உங்களுக்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் போட்டு நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன், உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு, எதுவுமே இல்லாம இந்த நேரத்துல நீ உட்காந்து பண்றேன்னு சொல்லி எனக்கு வியூஸ் ஏத்துறதுக்காண்டி எவ்வளவு பண்ணீங்க. எல்லாருக்காகவும் பண்ணீங்க. ஒன்ன கண்டென்ட் பண்ண வச்சு இவர் வியூஸ் எடுத்தாரு. சரி, ஓகே. அப்ப நான் பண்ணிருக்கேனே 1008 கண்டென்ட், நீ போய் டைப் பண்ணு. மதன் ப்ரோட சர்ச் பண்றா.
என்னடா நான் பண்ணாத கண்டென்ட் நீ பண்ணிட்ட, உன்னை வச்சு எவ்வளவு வியூஸ் எடுத்தாங்க, எவ்வளவு ரெவன்யூ எடுத்தாங்க, ஏன் அப்படி பேசுறீங்க மனசாட்சி இல்லாம? இல்ல ஏன் மனசாட்சி இல்லாம குமார் பேசுறீங்க? தலைவன் தான் மில்லியன். யாரா ஏதோ Thank you so much God of Raven bro, thank you so much for the 50 membership gift. போடே டமங்கடிப்பா அடிப்பா டிமங்கடிப்பா. குமார் நீ யார்ட்ட இது வரைக்கும் இஎம்ஐ போய் கேட்டிருக்க குமார்? முடியாத சமயத்துல கூட ஒரு இஎம்ஐ ஒய்ஃபை பில் அட்ட போய் நின்றுக்க நின்றுக. கடவுளே எப்படிதான் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. உனக்கு வாருக்கு காசு வர்றதுக்கு ரீசன் என்ன? எல்லாருக்கும் வந்து ஈவென்ட் வச்சு தரணும் இல்லையா? ஐயோ அவ்வளவு வாங்கிருக்கானுங்க. ஒரே ஒரு இது மட்டும் தான் ஈவென்ட், மத்ததெல்லாம் வாங்கிருக்கானுங்கடா. அவ்வளவு வாங்கிருக்கானுங்க. இருக்கும் லைவ்ல உங்களை பத்தி எல்லாமே கூவி இருக்கும், எவ்வளவு கத்தி இருக்கும். வாய்ஸ் ஸ்கிரிப்ட் எடுத்து இதுக்குடா நாங்க கத்தணும் தம்பி. அதை விட தம்பி டிரைவர்ஸ்ல 4 கிலோ தாண்டாரா தெரியுமா? எக்ஸ்போஸ்க்கு அப்புறம் தம்பி போட்டு கும்மு உம்மு 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 ஊம ஊத்து குத்துன்னு ஊத்துனாங்க. குத்தாத குத்து கிடையாது, 2 பேர் தான் விளையாண்டானுங்க. ஒண்ணு ஜியூஸ், இன்னொன்னு டோனி. அதுவும் செக் பண்ணிட்டோம். உக்காந்து இல்லாத அடிக்கிட்டே அடி ஊம குத்து. பையன் அப்பவே ஜகா வாங்கும்போது நினைச்சேன் ஏதோ லைட்டா அடிச்சு இவனுக்கு பிடி தெரிஞ்சிச்சு இவனை கட்டணும்னு. நேக்காடு சரி இங்க இருந்தா அடுத்து செக்கிங் அப்படி சொல்லிட்டு போட்டான். சரி வெயிட்டுன்னு நம்ம எஸ்கே வரும் அப்படின்னு ஏதோ பண்ணாதாங்க சுண்டு அப்படி இப்படின்னு. இல்லை குமார் அப்படி ஜாலியாக இருக்கானு குமார். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது, வருஷம் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்துடுறான் குமார். இது ஒரு 4வது எபிசோடு, 4வது 5வது எபிசோடு வருஷமா இப்படி வந்துருவானு. எனக்கு அதுவே 2020 ஒருத்தன், 2021 ஒருத்தன். ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு வார எவ்வளவு பெரிய கண்டென்ட், எவ்வளவு பேரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ண வச்சு என்னென்ன பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அட செழிப்பா இருக்கிறது பிடிஎஸ் மட்டும் தானே தமிழ்ல பிடிஎஸ் மட்டும் தானே வியூஸ். வேற யாருக்கு இருக்குது வியூஸ்? யாரா ஒருத்தர் காமி லைவ் ஸ்ட்ரீமர் யாருக்கு ஒன்லி பிடிஎஸ் மட்டும் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுவும் 6 வச்சு எல்லாம் என்னோட வியூஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு. நைட்டு பகலா உங்களை பத்தி நாங்க பேசியிருக்கோம். வார ஸ்கிரிப்ட்னு சொல்ற, எப்படி ஸ்கிரிப்ட்னு சொல்வ? என்ன ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க? ஒரே ஒரு ஸ்கிரிப்ட காமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட காமி. நீ ஜெயிக்கணும்னு சொல்லி உனக்கு போராடி உன்னை டோரா டோட்டு அசிங்கமா சொல்லும் போது கூட டேய் பிடிக்கலையா விலகி போங்க, நிறைய உனக்கு நான் தனியா டீம் தரேன்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. நான் அப்ப இருந்திருக்கேன். உனக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க. எப்படி நீ வார ஸ்கிரிப்ட்னு சொல்லி யாரை வச்சு நீ ஸ்கிரிப்ட் பண்ணாங்கன்னு சொல்ற? என்ன ஸ்கிரிப்ட் இதுல உனக்கு இருக்கு சொல்லு, ஒரு ஸ்கிரிப்ட சொல்லு. வார் நடக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஐயல், இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஒன்னு போடுவீங்க. அப்போ நீங்க என்கிட்ட சொல்றீங்க டேய் அவனும் கொஞ்சம் பேசட்டும்டா, அவனுக்கு கொஞ்சம் பேச டைம் கொடு, அவனும் கொஞ்சம் வியூஸ் எடுக்கட்டும், அவனும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், எல்லாரும் நம்ம பசங்க எல்லாரும் வியூஸ் எடுக்கணும், எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பேசினதே நீங்க தான். எனக்கு இது அதுதான் உதைச்சுதே. இன்னும் இப்படி பண்ணி இப்படி பேசி அப்ப கூட நம்ம கிட்ட இதுதானே சொன்னாரு. நம்ம பேசும்போது கூட என்ன வார் கமெண்ட்ல இருந்து ஓரம் கட்டினதே ரீசனே இதுதான். சரி கொஞ்ச நாள் அவனுங்களாம் பேசிட்டோம், அவனுங்களாம் கொஞ்சம் வியூஸ் எடுக்கட்டும், ஏமன்லாம் கொஞ்சம் வியூஸ் எடுக்கட்டும், நரேன்லாம் கொஞ்சம் வியூஸ் எடுக்கட்டும், நீ கொஞ்ச நாள் உட்காரு, உனக்கு தான் வியூஸ் வந்துச்சு இல்ல, நீ பாத்துக்கோ, அதை வச்சு நீ என்கிட்ட நீங்க சொன்னீங்க. இப்ப இன்னும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு காசு வரலையா, காசு ஏன் ப்ரோ வரல, நீ நியாயமா வந்து கேட்டு இருக்கணும், அதோட நிப்பாட்டு இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம் வார் ஸ்கிரிப்ட் நீ ஏன் சொல்ற? அப்ப நாளா கத்திருக்கேன் 2 வருஷமா என் தொண்டை கிளி கத்திருக்கேன். இவன் இப்படி விளையாடுறான் ப்ரோ, அவன் அப்படி விளையாடுறான் ப்ரோ, இவன் எந்த ஸ்ட்ராட்டஜி போடுறான் ப்ரோ, அவன் அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறான். உங்களை பத்தி எதுக்குடா பேசணும் சொல்லுங்கடா? உங்களை பத்தி எதுக்கு பேசணும்? எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே பேசினாங்க. நீ கெட்டு போன பேசினாங்க.